வீட்டில் கணவன் மனைவி இருவரும் பேசுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொள்ள வேண்டும். பேசுவதற்கு வாய்ப்பில்லாத சூழல்களை உருவாக்கக்கூடாது. இப்போ கணவன் இப்போ மனைவி மட்டும்தான் வீட்டு வேலைகளை செய்வாங்க, கணவன் எதுவுமே செய்ய மாட்டான், வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பார் அப்படின்னா, அப்போ அவங்க ரெண்டுத்துக்கு இடையில் பேசுகிறது குறைஞ்சி போயிடும். அதுவே ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்த்தாங்கன்னா, வீட்டு வேலைகளை செஞ்சாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு பேசுவதற்கான அந்த நேரத்தில் வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த நேரத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த வாய்ப்புகளை இழந்துடக்கூடாது. அதுக்காக வீட்டு வேலைகள், இதாவது இப்போ இருக்கிற குடும்ப அமைப்பின்படி, இப்போ இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையில் வீட்டு வேலைகளை ஒன்றாக ஆண்களும் கணவனும் மனைவியும் செய்ய வேண்டும். அப்போது பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி பேசுவதற்கான வாய்ப்புகளை எங்கே இருந்தாலும் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கணவன் மனைவியும் மிஸ் பண்ணாமல் அதை ஒழுங்காக அதை பயன்படுத்திக்கணும். அந்த அளவுக்கு பேசுவது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு வேலை கண்டிப்பாக. அது தானாக அது என்ன, பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை எப்படின்னா, அவங்ககிட்ட நம்ம பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருக்கணும். அவங்க பேசுகிறத கேட்குறத ஆர்வமாக இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சிட்டிங்க அப்படின்னா, அதன் பிறகு பேசுவதற்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த இடங்களில் போயிட்டு அந்த வாய்ப்புகளை விட்டுறக்கூடாது. அந்த வாய்ப்புகளை விட்டுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு, ஒரு கணவன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பார், இல்லை மனைவி உட்காந்து வீட்டு வேலையில் செஞ்சிட்ருப்பாங்க. அப்போது ஒரு இடைவெளி இருக்குது. அப்போது கணவனும் மனைவியும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகுது. சமத்துவமும் வேணும், பேசுவதற்கு சமத்துவமும் வேணும். ஒரு மனைவி தன்னை அடிமையாக நினைக்கக்கூடாதுல்ல. அதனால் ஒன்றா உட்காந்து அப்போ ரெண்டு பேருமே அந்த வீட்டு வேலைகளை செய்யும்போது அதில் ஒரு சமத்துவம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சமத்துவம் பேசுவதற்கான ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தும். சமத்துவமான மனப்பான்மை, சமத்துவமான அணுகுமுறை, அது இன்னும் பேசுவதற்கான ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தும். சமத்துவம் இல்லைன்னா பேசுவதற்கான ஆர்வம் குறைஞ்சி போயிடும். ஒரு அடிமையாக பெண்களை நடத்தும் பொழுது, ஆண் ஒரு சர்வாதிகாரியாக மாறும் பொழுது, வீட்டு வேலைகளை பெண்களிடமே ஒப்படைத்து விட்டு ஆண் சும்மா இருக்கும்போது, அந்த அணுகுமுறை பேசுவதன் மீது வெறுப்பு ஏற்படுத்தும். பேசுவதை வெறுப்பான ஒரு செயலாக பார்க்க செய்யும். அங்கே ஒரு அநியாயம் நடக்குது. பெண்கள் மீது அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு, வீட்டு வேலைகளை ஒப்படைச்சிட்டு ஆண்கள் சும்மா இருக்கும்போது அது ஒரு அநியாயம் தானே. அந்த அநியாயம் ஏற்படும்போது, அநியாயத்துக்கு எதிரான உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது வெறுப்பை வெளிப்படுத்துகிற பேச்சு தான் அங்கே வரும். அதனால் அந்த பேச்சில் வெறுப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். ஆசைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு கவனமாக கடமைகளை செய்யணும். கடமைகள்னா ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டணும். ஒரு நியாயமான அணுகுமுறை அந்த குடும்ப அமைப்பில் நிலவ வேண்டும். பாரபட்சமான அணுகுமுறை இருக்கக்கூடாது. பாரபட்சமான அணுகுமுறைனா, வீட்டில் உள்ள வேலைகளை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆண்கள் சும்மா இருக்கிறது, அப்படிலாம் இல்லாமல் ஒரு நியாயமான அணுகுமுறை இருக்கணும். ரெண்டு பேருமே அந்த வேலைகளை செய்யும்போது அதில் ஒரு நியாயமான அணுகுமுறை இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு மேம்பட்ட அணுகுமுறை தான். அப்போ அதுவே அந்த நியாயமான அணுகுமுறையும் அந்த சமத்துவமான அணுகுமுறையும் பேசுவதற்கான ஆசையை தூண்டுகிறது. பேசுவதற்கான அந்த வாய்ப்புகளை கண்டுபிடிச்சு பயன்படுத்தி, இன்றைக்கி நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம். அப்படிங்கும்போது பேசுவதற்கு நமக்கு ஒரு உறவுமுறை சார்ந்த, அன்பு சார்ந்து பேசுவதற்கு நமக்கு இன்றைக்கி நேரம் குறைவாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது. அதை நம்ம அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த அன்பு சார்ந்து அன்பை அடிப்படையாக கொண்டு அந்த பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அதான் வாழ்க்கையை அனுபவிக்கிற அந்த அது தருணமாக இருக்கிறது. பேசுவதற்கான வாய்ப்பு, அன்பை அடிப்படையாக கொண்டு பேசுவதற்கான அந்த நேரம்தான் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான தருணமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பேசுதல் என்றால் வாழுதல் என்று பொருள். நல்லா பேசுகிறீங்க, அன்பாக பேசுகிறீங்கன்னா அன்பாக வாழ்கிறீங்க, நல்லா வாழ்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். செமையாக பேசுகிறீங்க அல்லது அன்பாக பேசுகிறது தான் செமையாக பேசுகிறது அப்படின்னு நினச்சிட்டு, பேசுவதற்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்கோ அதை கணவன் மனைவி இருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அறியாமையின் காரணமாக அந்த வாய்ப்புகளை இழந்து விடக்கூடாது, உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. பேசுவது என்பது ஒரு கடமை, அது ஒரு வேலை.
வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த கஷ்டத்தை வந்து எப்போ நம்ம கஷ்டமாக தெரியாதுன்னா, அந்த கஷ்டமான ஒரு வேலையவே பேசுதல்ங்கிற ஒரு கஷ்டமான வேலை. அந்த கஷ்டமான வேலையே நமக்கு ஆசையாக இருக்கணும். பேசுவதற்கு ஆசையாக இருக்கணும். ஒரு கஷ்டமான ஒரு வேலை, அதை செய்வதற்கு நமக்கு ஆசையாக இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை என்ன தேவைன்னா, ஒரு சிறந்த ஒரு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை, அது தேவை. அந்த வாழ்க்கை துணை அமைந்து விட்டால் அந்த பேசுவது என்கிற அந்த கஷ்டமான வேலையை செய்வதற்கு நமக்கு ஆசையாக இருக்கும். கஷ்டமான வேலையை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செய்ய தோணும். இஷ்டப்பட்டு அந்த கஷ்டமான வேலை, பேசுதல் என்கிற அந்த கஷ்டமான வேலையை இஷ்டப்பட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும்.